மாவட்டம் திண்டிவனத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஏப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்துல மேட்டு காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில 10க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் குடும்பங்கள் வசிச்சு வராங்க. சுமார் 3 தலைமுறை காலமா அந்த பகுதியில இவங்க வசிச்சு வராங்க. ஆனா இப்ப வரைக்குமே அங்க சாலை வசதி கிடையாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4 குடும்பத்தினருக்கு மட்டும்தான் அரசோட சார்பில் வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இந்த நாள் வரைக்குமே அரசு சாலை வசதி எதுவும் ஏற்படுத்தி தரல. பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள்னு எல்லாருமே பகல்லையும் இரவுலையும் சவுக்கு தோப்புக்கு நடுவே ஆபத்தான முறையில தான் நடந்து செல்ல வேண்டியதா இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியில யாராவது இறந்தால் கூட அந்த சடலத்தை சவுக்கு தோப்புக்கு நடுவே தான் அந்த ஒத்தையடி பாதை வயல் வரப்புல தான் தூக்கி செல்ல வேண்டிய அவலம் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த பகுதி வாழ் மக்களும் அவங்க கூட சேர்ந்து வாலிப சங்கத்தை சேர்ந்தவங்களும் இந்த ஏப்பாக்கம் கிராம மக்களுக்கு சாலை வசதி அமைச்சு தரணும் அப்படின்னு திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்துல காத்திருப்பு போராட்டமும் நடத்தியிருக்காங்க. வருவாய் அதிகாரிகளும் 1 மாத காலத்துக்குள்ள சாலை வசதி ஏற்படுத்தி தருவோன்னு உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் சாலை வசதி அமைத்து தரப்படல. அந்த சாலை வசதி கேட்டு போராடிய பெரியவர் ஒருவரே இன்று மரணிக்க அவரையும் அதே சவுக்கு தோப்பு வழியாதான் சுமந்து சுடுகாடுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க.